வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். 10 வருஷமா ஒருத்தவங்களுக்கு கண்ணே தெரியாது. எப்படியாவது அவங்களுக்கு கண் பார்வை வர வச்சிடணும் அப்படின்றதுக்காக போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ரிசர்ச்ல இருந்த ஒரு விஷயத்தை ஏன் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அது அவங்ககிட்டயும் அப்ரூவல் வாங்கி ஒரு விஷயம் பண்ணாங்க. என்னன்னா, பல்லுல கண்ணுக்கு ஏற்ற மாதிரியான அந்த வளையத்தில் ஒரு பிளாஸ்டிக் ரெடி பண்ணி அதை பல்லோட இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா திரும்ப அதை எடுத்து அதை வச்சு ஐ சர்ஜரி பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு கண் பார்வை தெரிஞ்சுது. இது கேட்குறதுக்கு ரொம்ப காமிக்கலாக இருந்தாலும் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது சர்ப்ரைசிங்காக தான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ரெடி பண்ண தான் செய்கிறாங்க. ஈவன் நம்மளுடைய பாடியில் எங்கேயாச்சும் நமக்கு ஸ்கின்னு தேவைப்படுது, சதை தேவைப்படுது அப்படின்னா உடனே நம்மளுடைய காஃப் மசில்லேருந்து எடுத்து வைப்பாங்களா, அது ஈஸியாக ஹீல் ஆகிடும். உங்கள் காஃப் மசிலில் நிறைய மசில் ஈஸியாக நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஆனால் இது பல்லுக்கும் கண்ணுக்கும் என்னப்பா சம்மந்தம், கண்ணாடி திருப்பினா எப்படி வண்டி ஓடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இது நிஜமாவே நடக்கும்னு சாத்தியப்படுத்தி அதுக்கப்புறமாவும் நிறைய பேருக்கு இதை பண்ணதாகவும் சொல்கிறாங்க. சைனீஸ் ஃபேஸ் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஃபேட் கொஞ்சம் அவங்க பாடியில் அதிகமானாலும் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது, எல்லாரும் மனிதர்கள் தானே அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் இப்போ ரீசன்ட் ரிசர்ச்சில் உலகத்திலே இருக்கிறவங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது யாருக்கு ஃபேட் அவங்களுடைய உடம்புல கொஞ்சம் தங்கினாலும் பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தா சைனீஸ் ஃபேஸ் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்குலாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஃபேட்டுமே பார்த்தோம்னா நம்மளுடைய பாடியில் ஒரு 2 லேயர்னு வச்சுக்கோங்க. உள்ளே நம்ம ஸ்கின்னுக்குள்ளே மசிலுக்கு இடையில மசிலுக்குள்ளே அப்படின்னு 2 இடங்களில் தங்க ஆரம்பிக்கும் ஃபேட்டு. அப்படி அந்த ஃபேட்டு இவங்களுக்கு அதிகமாக சேரும்போது அது ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ண விடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் சிக்கல்கள் பலது வருமா. ஸோ நம்ம எல்லாருமே ஃபேட் அப்படின்ற விஷயம் நல்லதுன்னு கேள்விப்பட்டிருப்போம், அது எக்ஸஸ் ஆகும்போது கெட்டதுன்னு கேள்விப்பட்டிருப்போம். பட் இவங்களுக்கு ஃபேட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தாலே பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. அப்படியும் சைனாவில் கொஞ்சம் ஒபஸான ஆட்கள்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் இப்படி சொல்கிறது கேட்டால் ஷாக்கிங்காக தான் இருக்குது. மார்ஸில் மனிதர்கள் வாழலாம் அப்படின்னு சொல்லி நிறைய நாட்களாக சொல்லிட்டு இருக்காங்க. ஈவன் மனிதர்களை இங்கேருந்து மார்ஸுக்கு கொண்டு போகிற வேலைகளும் நடந்துட்டுருக்கு. சீக்கிரமாகவே மனிதர்களை மார்ஸுக்கு கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே போய் பாப்புலேஷனை வளர்த்த ஆரம்பித்தோம்னா எர்த்து மாசு ரெண்டுமே மனிதர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மனிதர்களுடைய முக்கியத்துவத்தை உலகம் முழுக்க கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சாங்க. இப்போது கிரகங்களாக கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சாங்க. அதுக்கு உண்டான வேலைகள் பார்த்துட்ருக்காங்க. அப்போது சேட்டலைட் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கும்போது ஒரு ஃபோட்டோ அவங்களுக்கு மாட்டியிருக்கு. எப்படி நம்மளுடைய எர்த்தில் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குமோ அதே மாதிரி தான் அங்கேயும் இருந்திருக்கு. கற்கள் என்ன பெரிய விஷயமா அப்படின்னு யோசிச்சா அந்த ஸ்டோன்ஸோடைய இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே பாக்டீரியா மாதிரியான நிறைய என்சைம்ஸ் எல்லாம் சாப்பிட்டால் மட்டுமே தான் இந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அப்போது மார்ஸில் உயிர் வாழக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே வாழ முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த ஒரு இனிஷியேட் சக்ஸஸ் தான் ஆகும் அப்படின்னு இப்போ வரைக்கும் நம்புகிறாங்க. மண்ணை வச்சு தான் கிளாஸை உருவாக்குறாங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க டெஃபினட்டாக அப்படி ஒரு மேக்கிங் வீடியோ பாருங்கள், செமையாக இருக்கும். எனிவேஸ், இதை நேச்சரே பண்ணும். இதுக்கு பேர் ஃபால்கரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாசிலைஸ்டு லைட்டிங். என்ன ஆகும்னா, இடி ரொம்ப வேகமாக மண்ணில் பாயும்போது அந்த இடத்துல அந்த இடியோட ஸ்ட்ரக்சருக்கும் மண்ணோட ஸ்ட்ரக்சருக்கும் ஏற்ற மாதிரியான ஒன்று ஆட்டோமேட்டிக்காக கிளாஸாக க்ரியேட் ஆகிடும். ஸோ இது நேச்சராக பண்ணக்கூடிய ஒன்று தான். ஈவன் இப்படியெல்லாம் நேச்சராகவே நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால தான் மனிதனுடைய மூளைக்கு எட்டி இருக்குமோ என்னமோ மண்ணை வச்சு கிளாஸ் பண்ணலான்னு. நிறைய அணில் என்ன பண்ணுன்னா அதோடைய வாழ்நாள் முழுக்க சீடு, நிறைய நட்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிற வேலையை தான் பார்க்கும். ஏன்னா திடீர்னு உணவு தட்டுப்பாடு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் சேர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லி படப்படம் எல்லாத்தையும் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிடும். அதில் 10% ஆஃப் எங்கே வச்சோன்னே மறந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. விதைகள் எங்கே வச்சோம், நட்டு எங்கே வச்சோம் அதெல்லாம் தெரியாது, கிடைக்கிற இடத்துலலாம் பதுக்குவோம் அப்படின்னு. இப்படி மறந்து அந்த நிறைய அணில்கள் சேர்த்து வச்ச எல்லாமே மரங்களாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மரங்கள் அந்த அணில்களால் மட்டுமே வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாம்புகளுடைய விஷம் ரொம்ப ஆபத்து தான் சரி, ஆனால் அந்த பாம்புகளுடைய விஷத்தை வச்சு மனிதர்களுக்கு கண் பிரச்சனையோ மூளை பிரச்சனையோ நரம்பு சம்பந்தமான எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை சரி பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் NGF அப்படின்னு பேர், நர்வ் க்ரோத் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூரல் சிஸ்டம் எல்லாத்தையுமே இந்த நர்வ் க்ரோத் ஃபேக்டர் இருந்துச்சுன்னா நம்மளால் ஈஸியாக ரிப்பேர் பண்ண முடியும். அப்புறமும் ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அதுதான் அதை விட அதிகமான குவான்டிட்டியில் பாய்சன் இருக்கு இல்லையா, அந்த வெனம்னாலேயே நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியாமல் இருக்குது. ஆனால் இன்கேஸ் அதை ரெண்டையும் செப்பரேட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மெடிசனுக்கு பஞ்சமே இருக்காது. நிறைய நியூரலஜிக்கல் டிசார்டரை நம்மளை இதனால் சரி பண்ண முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay. Take care.